தற்பொழுது மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியிடம் ஆதவ் அர்ஜுனா அவர் தன்னுடைய சமூக வலைதளத்தில் வெளியிட்ட ஒரு பதிவு குறித்து தற்பொழுது நடவடிக்கை எடுக்க நீதிபதி ஆணையை பிறப்பித்திருக்கிறார். ஆதவ் அர்ஜுனா மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான ஒரு அண்மை செய்தி. ஆதவ் அர்ஜுனா மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கானது அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்த ஒரு பதிவிற்காக ஆதவ் அர்ஜுனாவின் எக்ஸ் பக்க பதிவு நீதிபதியிடம் காண்பிக்கப்பட்ட பொழுது அதனை அடுத்து அவர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுங்கள் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அது தொடர்பான ஒரு அண்மை செய்தி. விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட். முன்னதாகவே நம்ம அந்த ஒரு நபர் தொடர்ந்திருந்த அந்த வழக்கு விசாரணை குறித்து பார்த்திருந்தோம். ஒரு நபர் அந்த குழுவும் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இது எந்த வழக்கின் மீதாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை அந்த உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி செந்தில்குமார் தலைமையில் அமர்வு கொண்டிருந்தால் தற்போது இது தொடர்பாக இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் என்பது தற்போது உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா குறித்து ட்விட்டர் பதிவு என்பது நீதிபதியிடம் காட்டப்பட்டிருக்கிறது எனவும் ஒரு சின்ன வார்த்தை பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடும், இவர்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா எனவும் நீங்கள் நீதிமன்றத்திற்கு உத்தரவுக்காக காத்திருக்கிறீர்களா என நீதிபதி பல்வேறு கேள்விகளை தற்பொழுது எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது என அரசு தரப்பும் தங்களுடைய வாதங்களை என்பது தொடர்ந்து முன்வைத்தது. ஒரு புரட்சியை ஏற்படுத்துவது போல அவர் ட்விட்டரில் பதிவிட்டிருக்கிறார். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்புலத்தை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அதே போல இது போல பொறுப்பற்ற பதிவுகளை காவல்துறை கவனத்துடன் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும், அனைத்துமே சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை குறிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றம் இதனை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட போது தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதி தற்பொழுது இந்த வழக்கு தொடர்பாக உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே முன்கூட்டியாகவே இந்த வழக்கு தொடர்பாக புலனாய்வு குழு சிறப்பு புலனாய்வு குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஆதவ் அர்ஜுனா சமூக வலைதளத்துல ஒரு பதிவை ஒன்றை போட்டிருந்து அதற்கு பிறகாக அந்த பதிவை அங்கிருந்து நீக்கினார். அதனால ஆதவ் அர்ஜுனா அந்த ட்விட்டர் பதிவை நீதிபதி என்பது காட்டப்பட்டிருக்கிறது. அந்த பதிவை பார்த்ததற்கு பிறகாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் அந்த பதிவை பார்த்ததற்கு